ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸா எல்லாரும் கனெக்டா இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் டெய்லியுமே கனெக்டா தான் மேம் இருக்கேன் உங்க கூட. உங்க கிளாஸ் செஷன் அட்டன் பண்ணதுலேருந்தே டெய்லி நான் உங்களோட கனெக்ட் ஆயிருக்கேன் மேம். உங்க வீடியோஸ், புக்ஸ் படிக்கிறது எப்படி. ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய பேர் ஒரு இன்வால்வ்டா இருக்கிறது, உங்களோட கொஸ்டின்ஸ் இன்னும் கேட்கறது, அடுத்தடுத்து சில விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் எனக்கான எனர்ஜி. ஏன்னா இதுல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அன்னைக்கு அட்டன் பண்ண அந்த 10 செஷன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மென்டல் ஹெல்த், அவ்வளவுதான், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தர் செஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இந்த லைஃப்ல ப்ராப்ளம்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அது ப்ராப்ளமே இல்லை, அதை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து வெளியில வர முடியும், ஈவன் ஹெல்த் இஷ்யூஸும். ஸோ அதுக்காக தான் ஒரு முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லாருமே ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது மெடிக்கேஷன்ல இருந்து இப்போ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இருக்கு. ஓகே, இப்போ வந்து அம்மா நல்லா இருக்கு அப்படின்னா சந்தோஷம். நல்லா ஆகல அப்படின்னா நீங்க அது என்ன ஏதுன்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஐடியாஸ் கிடைச்சிடும். என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு சார் உங்க வாழ்க்கையில? என்னுடைய வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் மேம். எது சேஞ்சஸ் மீன்ஸ் எது நடந்தாலுமே பெருசா ரியாக்ட் பண்ணிக்கிறது இல்ல மேம். மனசு எப்பவுமே காமா இருக்கும் மேம். அது காமா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷனுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது மேம். முன்னெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம அதை பத்தி யோசிப்போம். பட் எந்த யோசனையுமே இல்லை மேம். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி மைண்ட் வெரி காமா இருக்கு மேம் இந்த ஆஃப்டர் செஷன். ஓகே, காமா இருக்கிறதுனால என்ன நடக்குது? சிந்தனை தெளிவா இருக்கு மேம். சிந்தனை தெளிவா இருக்கிறதுனால என்ன என்ன நடக்குது? சூழ்நிலைகள் பிளசண்டா மாறுதா? ஆமாங்க மேம், நிறைய ஹாப்பியா இருக்கு மேம். நம்ம ஹாப்பியா இருக்கோங்கிறத தாண்டி நம்ம ஃபேமிலி மேம். ஃபேமிலி இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் மேம். எங்க மாமனாரோட ரெக்கவரி. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான் மேம். ஸோ ஆமா, ஆப்ரேஷன் பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்ற சூழ்நிலையே வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மூலியமா மாத்தி இப்ப அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு எங்க மாமனார். அவரே நடந்து போறது வர்றது ஹாப்பியான ஒரு லைஃப் மேம். ஸோ நம்ம சஃபர் ஆகும் போது கூட நம்ம ஹாப்பியா இருக்குமான்னு தெரியாது. பட் நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னா நம்ம வந்து சஃபர் ஆகும். பட் இந்த உங்க செஷன் மூலயமா நான் ஹாப்பி, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பி மேம். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் மேம். ஓகே, தேங்க்யூ சரஸ்வதி. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மைண்ட் காம் ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளோட சூழல்கள்ல வந்து ஒரு பிளசன்ட்னஸ், நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு எதுவும் கோபமா பதில் சொல்லாம டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா கூலா நம்ம பேசுறதுனால எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க ஆரம்பிக்குது. கரெக்டா? இந்த மாதிரி நீங்க மீன் பண்றீங்க. ஓகே, அதனால ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா அந்த இடத்துல மாறுது. ஓகே, சூப்பர் சரஸ்வதி. சோ இதுல நான் செல்ஃபா நான் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சரஸ்வதி, அதாவது இது வந்து ஓகே ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு மாற்றங்கள் நம்ம குடும்பத்துல அப்படின்னு செல்ஃபானா நான் எனக்கு உங்களோட நிம்மதி இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? இதனால என்ன ப்ரொடக்டிவிட்டி என்ன வந்துச்சு? என்ன நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க என்ன அதிகமா பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ஆக்சுவலா எனக்கு வந்து பிஸியா இருக்க மாதிரி தான் மேம் ஃபீல் ஆகுது. அதாவது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற தாட் வந்து அதிகமா இருக்கு மேம். ஸோ நம்ம மறந்தா கூட நம்ம மைண்ட் வந்து கரெக்டா அதை அப்ளை பண்ணுது மேம். இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அவேரா இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது மேம். காமா. ஓகே, ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஒரு காமா இருக்கும், தேவையான மாட்டிக்காம இருக்கும். அடுத்து என்ன பண்ணுங்கிறது மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது அப்படின்னு. ஆமா, சூப்பர். ஓகே சரஸ்வதி, அதாவது ஸ்ட்ரெஸ் இல்ல அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே, சோ வேற யாராவது நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆயிடுச்சு, இப்ப வந்து லைஃப்ல இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இதெல்லாம் சக்சஸா இருக்கு, அதே மாதிரி ஹெல்த்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துருக்கு, வேற யாராவது ஷேர் பண்ண முடியுமா? மேம் எனக்கு ஸ்ட்ரெஸ் இப்ப சுத்தமா இல்ல மேம். ரொம்ப ஹாப்பியா போகுது லைஃப். முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, அதை நினைச்சு ஐயோ விட்டுட்டு இருக்காங்களேன்னு ரொம்ப அந்த தாட் ரொம்ப இருக்கும். ஃபேமிலியுமே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பசங்க சொன்னது கேட்காம இருக்கிறப்ப அப்ப கோபம் வரும். இப்ப எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு மேம். நிம்மதியா போகுது. அடுத்து நீங்க என்ன பண்ணணுங்கிறப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப நான் விசாரிச்சுட்டு இந்த அபாகஸ் ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி நம்மளும் கொடுக்கலாம், ஒரு ஹேண்டிரைட்டிங் கிளாஸ், போனிக்ஸ் கிளாஸ் இது மாதிரி சேர்த்து ஒரு இதுவா ஃபார்ம் பண்ணலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு
அதுக்கான தேடல்ல போய் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் மேம். டைம் கம்ஃபர்டபுளா இருக்கப்ப வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போறதுக்கு இது ஒரு உந்துதலா இருக்கு மேம். இவ்வளவு நாளும் சரி ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, நம்ம வீட்டுல குழந்தைங்களை பார்த்துட்டு நல்லா இருப்போம் ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இப்போ அந்த என்ன அடுத்து என்ன வேணும் 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 நீங்க சொல்ல சொல்ல நாங்களே தேடி ஓகே இதுதான் நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் நம்மளுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, தேங்க்யூங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்த கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும், இல்லை நம்ம போயிட்டு ஒரு வேலையை செய்யணுங்கிறத நான் மெயின் பண்ணவே இல்லை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கிரியேட்டிவா உங்களை சுத்தி நீங்க கவனிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அது ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கலாம். அதை அதுக்கு ஏதாவது ஆட் அண்ட் சப்போர்ட் தேவைப்படும். இப்போ அபாக்கஸ் இவங்க போய் கேட்டாங்க, ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம கிரியேட் ஆகிருக்கிற விஷயத்த நம்மளும் சேர்ந்து பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம், பிடிச்சிருந்ததுன்னா. ஆனா கொஞ்சம் நீங்க டீப்பா இப்ப அபக்கஸ்லயே அப்படியே டீப்பா போகும்போது அதை ஃபீல் பண்ணும்போது, எதுக்கு ஒரு குழந்தை அபக்கஸ் ட்ரைனிங்க்கு வருது, அந்த குழந்தையோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், ஈவன் மென்டல் எபிலிட்டிஸ்ங்கிறத விட மேத் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. சோ அப்ப அந்த இடத்துல நல்லா கவனிக்கும் போது இந்த இடத்துல ஆட் ஆனா ஏதாவது பண்ண முடியுமா நம்ம அப்படின்னு, அதாவது இதெல்லாம் தான் ஒரு ஹியூமன் பொட்டன்ஷியல் அதிகமா ஃபீல் ஆகிற ஒரு நேரம். நம்ம ஒண்ணுக்குள்ள போகும்போது அதுல டீப்பா நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஆட் ஆனா தெரியும். இது மட்டும் தான் நம்மளோட கோல். நீங்க ஆல்ரெடி உருவாக்கின எல்லாமே மனுஷங்க உருவாக்குனதுதான். அதுல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம். அப்ப நம்ம இதை அப்படியே அடாப்ட் பண்றோம். அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், ஆர் இந்த இடத்துல நம்ம புதுசா அந்த இடத்துல இன்னோவேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள போயிடும். இந்த மாதிரி தாட்ஸ் வந்துருச்சுன்னா இது ஹியூமன் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி உருவானோம், நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பெஷல் ஸ்கில்லா கிடைச்சதே அந்த திங்கிங் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி அனிமலுக்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது திங்கிங்ல மட்டும்தான் வேறுபட்டோம் நம்ம. அப்ப அந்த திங்கிங் வந்ததுக்கு அப்புறம் மேபி அது ஒரு பிரச்சனை எங்க உருவாச்சுன்னா, அந்த மொழியை ரெண்டு விதமான பிரிவினர் மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு பிரிவினருக்கு சாதகமாவும் ஒரு பிரிவினருக்கு சாதகம் இல்லாமையும் உருவாகி அந்த மொழிகள் ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நீ பண்ண தப்பு, இல்ல நான் பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பேச பேச அந்த இடத்துலதான் எல்லாமே ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அப்ப கிரியேட் ஆகும்போது நம்ம இங்க ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒண்ணுக்குள்ள வந்ததுனால கிரியேட்டிவிட்டிங்கிறது சுத்தமா போயிடுச்சு. ஆனா திங்கிங்கிறது அங்க பவர்ஃபுல்லான ஒரு டூல். யோசிச்சுதான் ஒரு விஷயத்த மாத்தி அமைக்க முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற உள்ள அடுத்த செகண்டே நம்ம அதையே மேனேஜ் பண்றது, அதுக்காக போராடுறது, இல்ல அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரியே நம்ம லைஃப் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ஷட் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெஸ் இல்ல, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்குன்னு ஏதாவது ஒண்ணு அமைப்பு கிடைக்கும். பிடிச்சது ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும். பிடிச்சதை நீங்க அப்படியே யோசிக்கும் போது இந்த இடத்துல என்ன நடக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்க யோசிச்சு வச்சீங்கன்னா மட்டும்தான். இப்போ நீங்க யார் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ மணிமேகலா சொன்ன மாதிரி ஒரு அபக்கஸை பத்தி, அபக்கஸ் இப்ப அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க. என்ன பண்றாங்க, ஒரு செகண்ட் டு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஒரு அபக்கஸ் ட்ரைனிங் எப்படி எடுக்கிறதுன்றத அப்படியே பேசுறாங்க. அப்படியே டீப்பா போறாங்க. இப்ப சைனீஸோ ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஆட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இல்ல ஃபாரின்ல வேற கண்ட்ரீஸ்ல ஆட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம டீப்பா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நான் புதுசா இந்த மாதிரி கொண்டு வரேன், இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணீங்களா. ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணுக்குள்ள. நீங்க யார் ஒருத்தங்களை போய் பாருங்களேன், அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா சும்மா நேத்து கூட ஒருத்தர் மீட் பண்ணனா, சும்மா அவர் சொல்றாரு மலர் மருத்துவம் அதுதான் எல்லாமே உலகத்திலேயே அப்படின்னு பேசுறாரு. இது நல்ல விஷயம், இப்படிதான் பேசணும், எல்லாருமே இப்படிதான் பேசணும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பத்தி மத்தம்தான் முழுமையா நம்ம பேசணும். அப்ப அதை பேசும்போது அவர் அதுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்காரு. அதை பேசும்போது அதை அவருக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் அவர் ஏதாவது கிரியேட் பண்றதுக்கு அதை ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க இப்ப ஒரு அபக்கஸ் அப்படின்னா அதை பத்தி பேசும்போது நமக்குள்ள என்ன நடக்கும்னா நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கும் போது என்ன நடக்குது, நைட்டு படுத்து காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் நடக்குது, ஒன்னும் நடக்காது. ஒரு முக்கியமான மாற்றம் நீங்க புதுசா ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சீங்கன்னா அதுக்கான சில
சில விஷயங்கள் எவோல்வ் ஆகும், புது விஷயங்கள் உருவாகும். இது எல்லாமே நம்மளுக்குள்ள தெரியாம இன்விசிபிளா நடக்கிறது. அது அடுத்த நாள் என்ன பண்ணும்னா உங்களோட ஆக்டிவ்னஸையும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ மறுபடியும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ங்கிறது எங்கேயுமே வராது. ஓகே, சோ இன்னைக்கு இதோட கனெக்ஷனான ஒரு பாயிண்ட் தான் நம்ம பேச போறோம். விஷன் அப்படிங்கிறது, விஷன் ப்ராப்ளம். விஷன் நம்ம பார்வை திறன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு பார்வை திறன் குறைபாடுகள் வரும். இந்த மாதிரி பார்வை திறன் குறைபாடுகள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்வை திறன் குறைபாடுகள் ஏன் வருது அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ விஷனுக்கான பார்வை விஷனுக்கான ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சார்ந்த மொழி ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்னன்னா, நீ இதை பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிரும், இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சிருக்க கூடாது. அதாவது கண் சார்ந்து கண்ணை பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி நம்ம சொல்ற வார்த்தைகளுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாவே ஏதாவது நம்மளுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் நடந்திருக்கலாம் வீட்லயோ ஏதாவது சூழல்கள்லயோ, அந்த இடத்துல நடக்கும் போதும் அதுவுமே கடைசியோட முடிவு வந்து உங்களோட ஐ சார்ந்து இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து படிக்கல, குழந்தை வந்து படிக்கல அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் போய் சொல்றாங்க நீ படிக்கல, அல்ல படிச்சாதான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துல மிரட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கஷ்டப்படுறாங்க, மிரட்டி நம்ம வந்து படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப வருத்தமா படிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போது அவங்களுக்குள்ளேயே ஏதாவது எக்ஸ்டர்னலா சில விஷயங்கள் வந்து ஐய பத்தி எங்கேயாவது பாத்துருக்காங்க, வீடியோஸோ இல்ல ஏதாவது மெசேஜஸோ அப்படின்னா அவங்கள நேச்சுரலாவே அந்த ஐயோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அது ரொம்ப அதிகமான காரணம் கிடையாது. நாங்க இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதுல 3 விதமான காரணங்கள் மட்டும்தான் விஷன் ப்ராப்ளத்தை உருவாக்குது. அது என்னன்றது உங்களுக்கு நான் டீட்டெயில சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கான மொழிதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நம்ம பேசும்போதே இதை ரொம்ப நேரம் பார்க்காத, கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இந்த வார்த்தைகள் எல்லாம் அக்யூமுலேட் ஆயிதான் உடனே வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்காது. மேபி நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க, அம்மா அப்பாவா வந்து சின்ன வயசுல குழந்தை மொபைல் பண்ணும்போது பார்க்கும்போது இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ஆழ்ந்து போறாங்க, ஸ்கிரீன் டைம்ல ஆழ்ந்து போறாங்க, அது உங்களுக்கு பயமா இருக்கும், பேரண்ட்ஸா பயமா இருக்கும். எப்போனா ரொம்ப குழந்தை சின்னதா இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட்ல நம்ம சொல்லி 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 வச்சிருப்போம், இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லிட்டே இருந்திருப்போம். அப்போ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க போய் கூட்டு போய் செக் பண்ற மாதிரியான சூழல் வரும். அதுக்கப்புறம் போய் செக் பண்ணா உண்மையாலுமே அது ஆயிருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, நம்மளே நமக்குள்ள சிலதை வந்து ஃபீல் பண்ணி பழகிக்கிறது. இப்படி நடந்துச்சுன்னா அது வந்து கண்ணுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நிறைய தடவை அது ஏதோ ஒரு சூழல்கள் அது நடந்திருக்கும். அதுவுமே வந்து மேபி நம்ம ஏதாவது மூவிஸோ இல்ல எக்ஸ்டர்னலா, நான் அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதாவது ஸ்கூல்ல இந்த ஐ கேம்ப் நடத்துவாங்க, அதுல வந்து சில விஷயத்த சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப அது ஒரு சின்ன பயமா உருவாகும். இல்ல ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போது அதுல ஐ ரிலேட்டட்ல ஏதாவது விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம லிசன் பண்ணும்போது அதுல ஒரு பயம் உருவாகும். இல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஃப்ரெண்டு கூட இருப்பாரு, அவர் ஏதாவது ஸ்பெக்ஸ் போட்டுப்பாரு, அவர் கேட்டு அவர் ஒரு கதை சொல்லுவாரு, இந்த மாதிரிலாம் பண்ணா கண்ணுல வந்து பிரச்சனை வரும், ஸோ அதனாலதான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிற ஒரு சில விஷயம் திடீர்னு நம்ம கூட இருக்கிறவங்கனால நம்மளே நமக்குள்ள தவறா எடுத்துக்குவோம், இதெல்லாம் வந்து கண்ணை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதை திரும்ப திரும்ப நம்ம ஃபீல் பண்ணும்போது ஒரு கட்டத்துல அதுவும் பிரச்சனையா மாறுது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது. சின்ன வயசுல நமக்கு வேற ஏதாவது ட்ராமா இருக்கு, ஏதாவது ஒண்ணு எக்ஸ்டர்னலா இருக்கும். எக்ஸ்டர்னலா இல்ல, நமக்கே பனிஷ்மெண்ட்ஸ் மாதிரி வீட்டுல ஒரு மாதிரி ஹார்ஷ் பேரண்டிங், இல்ல லேக் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட், இல்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து புல்லிங், ஸ்கூல்ல நடக்கிற ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணத்துக்குள்ள இது ஜென்ரலா நடக்கும் ஸ்ட்ரெஸ். இந்த காரணத்துக்குள்ள ஐ சார்ந்த சில பிரச்சனைகளும் வந்து கனெக்டட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட். இதுல வந்து சிலது கோரா அந்த பிரச்சனையில மாட்டிருப்போம், சிலது வந்து கான்சியஸா இருக்காது. அதே சமயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஐ சார்ந்து இருக்கும். ஆனா கோரா பிரச்சனை வேற. நம்மளுக்கு வந்து பயமோ பதற்றமோ வருது அப்படின்னா அதுக்கு பிரச்சனை வேற ஏதோ ஒண்ணு நம்மளை பாதிச்சிருந்திருக்கும். நம்ம அட்ரஸ் பண்ண தெரியாது, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறது அட்ரஸ் பண்ண தெரியாது இல்லையா, நம்ம அது அப்படியே இருப்போம், நம்மளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான கண் சார்ந்த விஷயங்கள் மைல்டா எங்கேயாவது அட்டாக் பண்ணும்.
ரொம்ப பெருசா இல்ல, மைல்டா. அந்த விஷயமும் நமக்கு லைட்டா சேரும் போது நம்மளுக்கு ஒரு கட்டத்துல விஷன் சார்ந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? சோ இந்த 3 விஷயம் தான் நம்மளோட விஷன் ப்ராப்ளத்துக்கு காசா இருக்கு. ரூட் காஸ் அப்படின்னா இதுதான் காசு. சோ இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? இப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு? இதை எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்றேன். நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம் புக் படிக்கிறப்ப சின்ன எழுத்துல ரொம்ப கிட்ட, ரொம்ப தள்ளி வச்சதாங்க மேம் தெரியுது. கிட்ட பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது மேம். மைமையான இருக்க மாதிரியே இருக்குங்க மேம். உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 44 ஆகுதுங்க மேம். அதாவது நீங்க சொல்றது புக் படிக்கும்போது பக்கத்துல வச்சா தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க மேம். அந்த ஒரு மாதிரி பிளர்டா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க 10 டேஸ் செஷனை நீங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? நான் அது பண்ண காதுல எனக்கு சத்தம் வந்துட்டே இருந்ததுங்க மேம். அதுக்காக தான் கிளாஸ் அட்டன் பண்ணேங்க மேம். அதுல இருந்து இப்போ ரெக்கவர் ஆயிட்டேங்க மேம் ஓரளவுக்கு. அது அது அப்படி அந்த சத்தம் கேட்டா கூட நான் தேவை சார்ந்த சிந்தனைக்கு போறனால எனக்கு அதுல இருந்து பெருசா அது எனக்கு பயமா தோணல மேம். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே இருக்கேன். அதுவும் இருக்குங்க மேம், இதுவும் இருக்குங்க மேம். இதுவும் நானும் அப்படிதாங்க மேம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரி அஃபர்மேஷன் மாதிரி எனக்குள்ள சொல்லிக்கிறேங்க மேம். சரி, இருந்தாலும் சொல்றேங்க மேம் கிட்ட. ஓகே, நான் இது உங்களுக்கு சொல்றேன். இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட டே டு டே ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்களா? பண்றேங்க மேம், பண்ணிக்கிறேங்க மேம். இப்ப உங்களுக்கு எந்த இடத்துலயும் டிஸ்டர்பன்ஸ் வர்றது கிடையாது? இல்ல, அப்படி சொல்ல முடியாதுங்க மேம். ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப நான் அதுல ரொம்ப அழுவேன், கோவப்படுவேன், மத்தவங்க மேல ரொம்ப கோவப்படுவேன், அந்த மாதிரிலாம் இருந்தேங்க மேம். இப்ப அதெல்லாம் குறைச்சிக்கிட்டேங்க மேம். குறைஞ்சிருக்கு. மத்தவங்க கிட்ட நான் பழகுற விதமும், நானும் கோவத்துல பேசுவேங்க மேம், அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்குங்க மேம். அந்த மாதிரி கொண்டு போய் நமக்கு தெரியுது பாருங்களேன். இப்ப எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க சொல்றதுதான் கரெக்ட். உமாதேவி சொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சு, இப்ப நான் குறைச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா அதை 0 கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷன். ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் நான் வந்துட்டேன். இன்னும் என்ன பண்ணும், இன்னும் இதுக்கான பிராக்டிஸை நம்ம அதிகப்படுத்தணும். இப்ப எடுத்தோட டைரக்டா நீங்க விஷன்ல ஒர்க் பண்ணிட முடியுமானா முடியும், அதுவும் முடியும். ஆனா ஸ்லோவா டே டு டேன்றத ஃபீல் பண்ணும். ஏதாவது ஒண்ணு வரும், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கத்துக்கணும். அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் அது இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. பட் நான் இது இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது நம்மளுக்கு தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்படுறோம். நீங்க கஷ்டப்படுறதுனால என்ன ஆகும்னா, அந்த சப்கான்சியஸா நீங்க இன்னுமே அது கூட கனெக்டடா தான் இருக்கீங்க. பிரச்சனைங்கிறது உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா இருந்துகிட்டே இருக்கு. அது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகணும். அந்த செல்ஸ் டீஆக்டிவேட் ஆகாம நம்ம பிசிக்கலா சில விஷயத்த அட்ரஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ நம்ம எப்படி இருக்கணும்னா, இது ஒரு உலகம். அதாவது அப்படி மைல்டா எதுவுமே இருக்கக்கூடாது. உங்க மூளையில எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது நீங்க என்ன வேணும்னாலும் அதை அட்ரஸ் பண்ணலாம். அதாவது பிசிக்கலா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனலாவே சில பிரச்சனைகளை கூட மாத்தி அமைக்க முடியும். சரி சரிங்க. ஓகேங்களா? சோ அப்ப இப்ப நீங்க அதுல இருந்து இன்னும் பிராக்டிஸ் கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு இதோட முடிவுல நான் உங்களுக்கு கண்டிப்பா இதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு சொல்றேன். வேற என்ன மாதிரியான விஷயம்? ஹலோ மேம், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பையன் கண்ணாடி போட்டிருக்கான், 2வது பையனுக்கு இல்ல. பட் ஒரே மாதிரி பேரண்டிங் தானே மேம். ஒரே மாதிரி நம்ம 2 பேருக்குமே சொல்றோம், 2 மணி நேரம் டிவி பாக்காதீங்க, அந்த மாதிரி 2 பேருக்குமே சொல்றோம், மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு. பட் ஆனா அவன் போட்டிருக்கான், ஆனா இவனுக்கு இது வரைக்கும் போடல. சோ அது எதனால? என்ன வயசு அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பையன் 13 மேம், செகண்ட் பையன் 8 வயசு. ஓகே, இப்ப நீங்களும் தெளிவா சொல்லிட்டீங்க. நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் ஃபர்ஸ்ட். சோ அதுல இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணோம். அப்புறம் ஸ்லோவா இதுக்கு காரணத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பா விஷன் சார்ந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸ்பெக்ஸ் இல்லாம நீங்க வாழ முடியும். அதுக்கான மெத்தட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தேவி சொன்னபடி பசங்களுக்குன்னு வந்துட்டா நம்ம இப்ப இந்த மொழியவே மாத்தணும். பேசும்போது எங்கேயுமே ஹர்ட் ஆயிடக்கூடாது. அப்ப அவங்கள்ட்ட ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம பெருசா ஸ்ட்ரெஸ் ஆகாம அதெல்லாம்
கன்சிடரே பண்ணாம அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க எப்படியும் உங்க கண்ணு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த மொபைல் பாக்குறதுனால தான் டேமேஜ் ஆகுது, இல்லை இதை பாக்குறதுனால தான் அதெல்லாம் ஆட் ஆனா நம்ம சொல்ற மாதிரி அந்த மெடிக்கல் சிஸ்டமோ ஏதோ சிஸ்டம் அதை கிரியேட் பண்ணி அதை அப்படியே டெவலப் பண்ணி விட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன் ஒண்ணுமே ஆகாது குழந்தைக்குன்னா, நீங்க மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது இல்லையா, அவங்க பார்க்கும்போது அவங்க விருப்பப்பட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அதனால எதுவுமே ஆகாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம், கண்ணு கெட்டு போயிரும் சொல்லுவோம். கெட்டு போயிரும் சொல்ற அந்த செகண்ட்ல தான் எல்லாமே உருவாகுது, கெட்டு போயிரும். அப்ப இப்ப நம்மளுக்கு அது புரிஞ்சிச்சுன்னா மொழியை மாத்தி அமைச்சிடும். இனிமேல் வந்து காரணம் இதுதான், இதனாலதான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனாலதான் ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன் பெரிய பையனுக்கு வந்துட்டு சின்ன பையனுக்கு வரல அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சின்ன பையனுக்கு வரவே வராது, பெரிய பையனை இன்வெஸ்ட் ஸ்பெக்ஸ் போட மாட்டாரு. ஆனா வந்ததுக்கு காரணம் நம்ம அவங்க எடுத்துக்கிட்ட விதம், அவங்களுக்கான சஃபரிங்ஸ் வந்து கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அது அவங்களுக்குள்ள போகும்போது அந்த வழிகள் உருவாகும். அதனால அதுக்கான மோர் இன்டென்சிஃபையா அவங்க வந்து எடுத்திருந்திருக்கலாம். அதுதான் காரணம். இப்ப வந்து இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் தேவி. இதுல இருந்து வெளியில வர முடியும். வேற என்ன ப்ராப்ளம்ன்றத மாத்திரம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, வேற என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கான காசஸ் மாத்திரம் நம்ம பேசி, லைக் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்ல தேவி, இதுக்கு காரணம் நம்மளோட மொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசின வார்த்தைகள் தான்ன்றது ஃபீல் ஆகுது மேம். ஆக்சுவலா நான் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் மேம். ஐ ரிலேட்டடா தான் நான் படிச்சிருக்கேன். ஐ டெஸ்டிங் பண்றேன் நானு. நம்ம படிக்கும் போதே இதுதான் சொல்லுவாங்க, நீங்க வந்து அதிகமா வந்து பசங்க வந்து ரீட் பண்ணிட்டே பக்கத்துல யூஸ் பண்ணாங்கன்னா கண்ணுல பிரச்சனை வரும். சோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ்ல பாக்கணும். அதே மாதிரி ஐ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வந்து நான் படிச்சிருக்கேன் மேம். சோ பட் ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாட் இருந்தது, அது எப்படி அதே மாதிரி இப்ப சொன்னாங்கல்ல 40 இயர்ஸ்ல வந்து நமக்கு பிரஸ்பயோபியா வரும். இதெல்லாம் வந்து எனக்கு இதுல வந்து உள்ளுக்குள்ள இருந்தது, இது எப்படி நம்ம வந்து ஹியூமனோட இது ஆவரேஜ் 120 இயர்ஸ் வரைக்கும் வாழ்நானும் போது 40 இயர்ஸ்லயே எப்படி லென்ஸுக்கு வந்து பிரச்சனை வரும், அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. எனக்குள்ளே கொஸ்டின் எல்லாம் இருக்கும். நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்வேன், இது சரி பண்ண முடியும், அவனுக்கு கிளாஸ் எல்லாம் வேணாம், சரி பண்ண முடியும் எக்ஸசைஸ்லயா, சரி நீ பண்ணு பாக்கலாம் அப்படின்னுவாங்க. பட் ஆனா அது கன்சிஸ்டன்டா கொண்டு போறது இல்ல. நான் ட்ரை பண்ணி அவனுக்கு கொஞ்சம் பவர் லிமிட் பண்ணிருக்கேன். பட் ஆனா கன்சிஸ்டன்டா அதுல இல்ல. சோ அதனால பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு அதை பத்தி பேசவே வேணாம். நீங்க உட்கார்ந்து ஒர்க் கொடுக்கவும் வேணாம். எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. அது எனக்கு தெரியும் அது எப்படின்னு. அதெல்லாம் ப்ரெஷர், அது ஸ்ட்ரெஸ். அதுக்கு பதிலா நீங்க பேசாம விட்டுட்டு இப்ப வந்து அடுத்தது அந்த குழந்தைகள்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு செகண்டும் ஓகே இதெல்லாம் சொல்யூஷன்ல வரும், இதை நான் உங்களுக்கு சொல்றேன், இதை வந்து அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இது ரெக்கவரி பண்ண முடியும். நம்ம ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, படிக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதை வச்சு நீங்க மேபி அதை பார்த்துட்டதுனால சில காரணங்கள்னால இப்ப உருவாயிருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வேற யாராவது உங்களோட விஷன் சார்ந்து என்ன சப்போர்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏன் எனக்கு நான் இதை கேட்கிறேன் அப்படின்னா, ரூட் காஸ்ங்கிறது இது மட்டும்தான் இல்ல, எனக்கு வேற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரூட் காஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். மேம் வணக்கங்க மேம். வணக்கம், சொல்லுங்க. அந்த 10 days செஷன் அட்டன் பண்ணி இப்ப நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். நான் சுத்தி இருக்கிறவங்களும் அந்த சேஞ்சஸை வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு. அதை வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து 2 times அந்த நம்ம கான்சியஸ் ப்ராக்டிசஸ் அதுவும் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நீட் பேஸ்ட்ல இருந்து இஷ்யூ பேஸ்ட்ல இருந்து நீட் பேஸ்ட் திங்கிங்க்கு எப்பயுமே வந்து கொண்டு வர முடியுது. எனக்கு நிறைய ஹெல்த் சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த அவங்க சொன்னது இந்த ஐ பிளர்னஸ் பத்தி சொன்னாங்க. எனக்கு வந்து அது அந்த இதுவும் இருக்குது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். பிளஸ் வந்து ஐ ட்ரைனஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப ஐ விஷன் ப்ராப்ளம்ல இது இந்த ஐ ட்ரைனஸும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஒரு சிலர் ஃபேஸ் பண்றதும் இருக்கு. ஓகே ஓகே ஹேமா, நான் அதுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளம் யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். காஞ்சிபுரத்துல இருந்து சுபாஷ். இப்போ எங்க அப்பாவுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கு. அது மூலமா ஹெரிடிட்டி அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. இப்போ எனக்கு 38 ஆகுது. அவங்க ஒருத்தங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ரீடிங் பண்ணும்போது ஸ்லோவா அது ஒன்றும் தெரியாத மாதிரி பிளர்ரா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா தெரியுது.
ஆனா எங்க அப்பா ஒரு 40லயே இது மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறதால மேபி எனக்கு வந்திருக்குமோ அந்த மாதிரி தாட்லாம் கூட சில சமயம் வருது. ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த நீட் பேஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் நான் இந்த 10 டேஸாவே அதை மறந்துட்டேன். திடீர்னு நீங்க கண்ணை பத்தி அப்படின்னு கிளாஸ்ங்கும் போது இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். நீங்க மறந்த போது ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சா? எனக்கு ஏன்னா நான் வந்து கடை இருக்கு, அதுல வந்து அந்த எம்ஆர்பி ரேட்டே சில சமயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா சில சமயம் மாறி 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 இருக்க மாதிரி இருக்கு. அது எனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும் அப்படின்னு தோணுது. அது என்ன பண்றதுன்னு நம்ம அதை நான் சொல்றேன் சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் ஐ விஷன்ங்கிறப்ப இந்த டவுட் வந்துச்சு எனக்கும். சில டைம்ல பாத்தீங்கன்னா கண்ணு வந்து கிட்ட பார்வைங்கிற மாதிரி சொல்றப்ப இருக்கு. அப்ப கொஞ்சம் லாங்ல வச்சு பார்த்தா நல்லா தெரியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அப்படியே ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன ஒரு புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி அப்படியே தலை கண்ணு சுத்தி மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு விஷன் வரும் சில டைம்ல. அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் மூணாவது என்னன்னா, இது ரிலேட்டட் இல்லாத கொஸ்டின் தான், சாரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டீரியால இருந்து நான் வெளியே வந்துட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு இப்ப இருக்கிற இப்ப நம்ம நல்லா நீங்க ஏஐ யூஸ் பண்ண சொன்னீங்க இல்லையா, அப்ப நம்ம ஒன்னொன்னு கேக்குறப்ப நம்ம அதுல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி காட்டுது. இப்ப வந்து இது செல்ஃபா பண்றது கஷ்டங்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு சின்ன நம்ம இப்ப கியூர் ஆகி வர்றது செல்ஃபாவே கொஞ்சம் நானாவே இத பண்ணி நம்ம நார்மலா வர முடியுமா, இல்ல கம்பல்சரி இன்னொருத்தரோட சப்போர்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு இருக்கா, இல்ல அதையும் பிரேக் பண்ண முடியுமா? ஓகே, அதையும் பிரேக் பண்ண முடியும், நம்மளே பண்ணிக்க முடியும். இருந்தாலும் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே அது நல்ல விஷயம் தான். நம்மளே பண்ணிக்கிறதுக்கான மெத்தடை தான் நான் உங்களுக்கு மேக்சிமம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கவுங்களே ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் சப்போர்ட் எடுக்கிறது அது தப்பு கிடையாது. எப்படி சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, மெடிக்கலி நான் சொல்ல வரல, நீங்க சைக்கலாஜிக்கலி உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கான சப்போர்ட் நான் சொல்றேன். அதையும் தாண்டி நீங்களே பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் தான். ஓகே, சோ நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா ஏதாவது? இல்ல மேடம், சின்ன வயசுல தலைவலி இருந்துச்சு, கண்ணாடி தோல்வியிலிருந்து தலைவலி சரியாயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் வாங்க முடியாது கண்ணாடி எல்லாம், ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி அப்புறம் இல்ல தலைவலியே இல்ல எனக்கு. அது ரொம்ப சின்ன வயசுல ஒரு 12 வயசு 13 வயசு அந்த டைம்லயே கண்ணாடி போட்டிருந்தேன். அதுவும் தலைவலிக்கு கண்ணாடி போடணும்னு அப்பதான் அதை என்கிட்ட சொல்லி போட்டாங்க. நான் சளினால இருக்குன்னு சொல்றப்ப ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போயிட்டு செக்அப் எல்லாம் பண்ணிட்டு நீ கண்ணாடி போட்டா சரியாயிடுன்னு போட்டு விட்டாங்க. சரியும் ஆச்சு. அப்புறம் அது மாதிரி ஒரு சூழல் நடந்தது மேடம். இப்ப நான் எது யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப லாங் விஷன் பயங்கர கிளியரா எனக்கு தெரியும். இப்ப நீங்க கேட்டது வந்து இப்ப இந்த ஹிஸ்டீரியா ரிலேட்டட்ல நான் வெளியே வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது சப்போர்ட் இன்னும் எடுத்துக்கணுமா இல்ல நானே மேனேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். இருந்தாலும் நீங்க ஏதாவது சப்போர்ட் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து இவங்களது மாதிரி சின்ன கிட்ட எழுத்தும் கொஞ்சம் தெரியாதுதான் மேடம், தூர பார்வையும் தெரியாது. அப்புறம் அது இல்லாம எனக்கு இதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்ணில் ப்ளீடிங் வேற. இப்போவும் அந்த ப்ளீடிங் இருந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு வலது கண்ணில் சரியா பார்வை தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடது கண்ணில் ஒரு ப்ளீடிங் வந்துச்சு மேடம். ஃபர்ஸ்ட் வலது கண் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் போய் லேசர் சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது பண்ணவும் அப்படியே அந்த ரத்த கசிவு கட்டியாகி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு இந்த இடது கண்ணில். அந்த இடது கண்ணில் மட்டும் இப்போவும் அந்த இடது கண்ணில் எனக்கு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு லைட்டான ஒரு இது இருக்கு. ஏன்னா பின்னாடி இருக்க விஷன் வந்து துல்லியமாலாம் எதுவும் தெரியாது, ஏதோ பார்வை தெரியுது இடது கண்ணில். அதே இது ப்ராப்ளம் வந்து வலது கண்ணில் வந்து நிறைய ப்ளீடிங் வந்துருச்சு. ப்ளீடிங் வந்தோம்னா அது ரெண்டா வந்து ஒரு ப்ளீடிங் வந்து ஒரு லேயர்ல வந்து அந்த ஒட்டடை தொங்கும் இல்லைங்களா நம்மளுக்கு பார்த்தா, அந்த மாதிரி கண்ணில் ஒட்டடை தொங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கமும் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இது ரெண்டும் அது அப்படியே நின்றுடுச்சு. ஒரு இது மேல எப்படி அந்த ஒட்டடை பூச்சி எப்படி நம்ம இதுல ஒட்டிக்கிட்டு இருக்குமோ பின்னாடி பார்த்தா நம்மளுக்கு தெரியுமோ,
அந்த மாதிரி இங்கேயும் அந்த பிளட் வந்து அதுக்கும் இதுக்கும் போயிட்டு நவுந்து நான் கண்ணு பார்வை அசைக்க இந்த பக்கம் போயிட்டு வரும், அப்படியே ஃபுல்லா மறைச்சிக்கிச்சு மேடம். இது எனக்கு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கு. நான் அதுலயே தான் பண்ணிட்டு ரொம்ப இதுல ஆன்சைட்டி டிசார்டர் ஆயிட்டேன். அதனால நான் வந்து இப்பதான் உங்க இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஹெல்த் இஷ்யூ இல்லை, இது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அவரே சரஸ்வதி மேமத்துக்கே நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஆப்ரேஷன் பண்ணோம், ஆப்ரேஷனே பண்ணாம இதை நம்ம இதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஓகே ஓகேங்க, நல்லா வெளியே வந்துருவீங்க, கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும், உங்களுக்கும் நார்மல் விஷன் மாதிரி இருக்குங்க நீங்க இந்த முயற்சியிலே இருந்துட்டே இருந்தீங்கன்னா. ஓகே ஓகேங்க. சோ வேற யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இப்போ எனக்கு வந்து அந்த தலைவலி வரும்போது அந்த கண்ணை வந்து அந்த பிளிங்க் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். ஒருத்தர் பார்க்க அந்த பார்க்கறது வந்து அது ஸ்பேஸ் அப்படியே பிளிங்க் ஆகுற மாதிரியே ஆயிட்டுங்க. ஒரு சைடு கண்ணு மட்டுங்க அந்த மாதிரி பிளிங்க் ஆயிட்டே இருக்குங்க. சரியாயிடுச்சுன்னா அந்த பிளிங்க் ஆகுறது சரியாயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தலைவலியே வராது, நம்ம செஷன் ப்ராப்பரா உள்ள போயிருந்தா. அந்த இடம் எனக்கு டவுட் இருக்கு, ஒன்றும் எங்க உங்களுக்கு கோபம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா தலைவலிக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து கோபம் தான். கோபம் அதுல 2-3 வெரைட்டி இருக்கு. ஸோ சரி பண்ண முடிஞ்சது அவங்களால? இல்ல இப்ப அந்த மாதிரி இல்லைங்க. ஆனா முதல்ல ஒரு டைம் எல்லாம் வருங்க பாப்பா, அதாவது ஒரு ஜாப் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிருங்க. ஆயிடுச்சுன்னா அப்புறம் முடியாது, எதையுமே ஸ்கிரீனு எதுவுமே பார்க்க முடியாது, கண்ணு அப்படியே பிடிங்கிட்டே இருக்குங்க. ஃபுல்லா அது ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் சரியாயிருங்க. ஓகே. சோ இதுக்கான காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைவலியே நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தது. தலைவலி ஏன் வருது அப்படின்னா நம்ம சில விஷயத்த எடுத்துக்கிற விதம் தான் நம்மளுக்கு அது பிடிக்காம இருக்கும். அதனால ஒரு ஹார்டான ஒரு இமோஷன் ஒன்று உருவாகும், ஒரு கோபம் ஒன்று உருவாகும். அதை சிலர் வெளியே சொல்ல முடியாது, நீங்களே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டென்ஷன் அதிகமாகும் போது தலைவலி வரும். தலைவலி வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணில் அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி தோன்றதுங்கிறது அதுக்கு நம்ம கொடுக்குற அட்டென்ஷன். அதாவது நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 3 காசஸ் இருக்கு இல்லைங்களா, ஐக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். ஸோ அதனால அது கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்ப நம்ம என்னன்னா இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றது? ஓகே, இப்ப வந்து நிறைய பேர் விதவிதமா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து படிக்கும் போது ஒரு மாதிரி பிளர்டா தெரியுது, 2வது வந்து ட்ரை ஐஸா ஃபீல் பண்றாரு, 3வது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம், சின்ன பசங்களா இருக்காங்க, எப்படி வெளியில வருது? ஸோ ஐ சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஐ ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அதாவது அதுக்கான ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டே டு டே நீங்க இது பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேங்க. ஸோ இப்போ டே டு டேல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துடணும், இதுதான் முக்கியம். ஓகே, இன்னுமே எனக்கு வர தெரியல, நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்றேன், ஆனாலும் அங்கங்க ஏதோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணதுனால கவலைப்பட வேணாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், அட்டென்ஷன் எங்க கொடுக்குறோன்றத நல்லா ஃபீல் பண்ணுவோம். அட்டென்ஷன் எங்க கொடுக்குறோம், இப்ப நீங்க ஒரு தூரத்துல பாக்குறீங்க, சிலது வந்து சரியா தெரியல, உடனே நீங்க என்ன பண்ணீங்க, சரியா தெரியலங்கிறது எங்க போய் கன்வே ஆகுது அதை ஃபீல் பண்ணுங்க. எப்படி கன்வே பண்ணுது பிரெயின்? அப்போ நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னா பார்த்தோன்னா ரொம்ப கிளியர் விஷயம் இருக்கணும், பார்த்தோன்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியணும், இதுதான் உங்களுக்கு வேணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பதான் அந்த லைனுக்கே வரீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நல்லா தெரியுதுங்கிறத எப்படி ஃபீலா மாத்தணும் அப்படின்னா, எனக்கு நீங்க ரொம்ப தூரத்துல பாக்குறீங்க, அது ஆக்சுவலா பிளர்டா இருக்கு, இந்த மீனிங் உங்க பிரெயினுக்கு கொடுத்துடக்கூடாது. உடனே வந்து அந்த மீனிங்கை நீங்க கம்மி பண்ணிட்டு அந்த இமோஷனே கிரியேட் ஆகாம, எனக்கு இப்ப ரொம்ப தூரத்துல பார்த்தாலும் நல்லா தெரியறது ஃபீல் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஆக்சுவலா என்ன இருந்திருக்கும்ன்றத நீங்க தெளிவா பாக்குறதுக்கு, மனக்கண்ணுல பாக்குறதுக்கு தயாராகணும். இதெல்லாம் எப்போ பாசிபிள் அப்படின்னா, நீங்க வந்து நான் கொடுத்த மெடிடேஷனை இப்ப ஏன் நம்ம வந்து மனக்கண்ணுல நம்மளோட ஃபிங்கரை ஃபீல் பண்ணும், நம்மளோட டோவை ஃபீல் பண்ணும், இது வந்து உங்களோட
விஷுவலைசேஷன் பிராக்டிஸ்க்காக தான் நம்ம அதை கொடுத்தோம். அதாவது நீங்க எதையாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப நேரா பாக்குறதுக்கும் மனக்கண்ல பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, மனக்கண்ல பாக்குற ஒண்ணு வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்க பார்த்து பழகணும். அது மூலமா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரணும். கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நீங்க மனக்கண்ல பாக்குற ஒண்ணுக்கு வர அளவுக்கு நீங்க வந்து தயாராகணும். நீங்க நேரடியா பாக்குறதுக்கு எதுக்குமே ரியாக்ட் ஆகாத அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திட்டீங்கன்னா, அப்ப வந்து உங்க கண்ட்ரோல் உங்களுக்கு அதிகமாயிரும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மேல ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு உருவாயிரும். சோ அதுக்குதான் அந்த மெடிடேட்டிவ் பேட்டர்ன்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த எல்லா மெடிடேட்டிவ் பேட்டர்னையும் நீங்க ரொம்ப அழகா உள்வாங்கிக்கணும். உங்களுக்குள்ள உள்வாங்கி அதை அங்கங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே அதுக்குள்ளேயே நீங்க வாழணும். எல்லா மெடிடேட்டிவ் பேட்டர்னையும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்ப ஸ்லோவா வந்து நீங்க தூரத்துல பாக்குறீங்க, உங்களுக்கு பிளர்டா இருக்கு, பிளர்டா இருக்குங்கிறதா மீனிங். இந்த மீனிங்க கொடுத்துடவே கூடாது. அப்படியே கம்மி பண்ணிட்டு எனக்கு இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணும். சரி, இந்த ஃபீலை இப்பதான் கிரியேட் பண்றீங்க இல்லையா, இந்த ஃபீலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இப்பதான் புதுசா ஒரு நியூரான் செல் உருவாகுது, எனக்கு நல்லா தெரியுங்கிறதுக்கு. ஆனா இது உண்மையாகிறதுக்கு இதுக்கு நீங்க கொடுக்குற ஃபீலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகிறது. இதுக்கு கொடுக்குற அந்த ஃபீலோட நேரங்களும் அதுக்கான முக்கியத்துவம் ரெண்டும் சேர்ந்துதான் இதை வந்து உண்மையா மாத்தும். இப்பதான் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஓகே தூரத்துல பார்த்தாலும் எனக்கு நல்லா தெரியுதே அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குறீங்க. இதே மாதிரி அங்கங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட பிரெயின், அதாவது உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட என்விரான்மெண்ட், இது மூணும் சேர்ந்துதான் ஒரு விஷயத்த உண்மையாக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு இந்த மாதிரி எதை பார்த்தாலும் கிளியரா தெரியணும் அப்படின்னா அதுக்கான ஃபீலை ஸ்டார்ட் பண்ண செகண்ட்ல தான் உங்களுக்குள்ள அதுக்கான செல்ஸ் ஃபார்ம் ஆகும். செல்ஸ் ஃபார்ம் ஆகி அது க்ரோ ஆகணும் இல்லையா. இப்ப நீங்க ஒரு பேபி வந்து கன்சீவ் ஆனீங்கன்னா அதுக்கு என்ன டைம் எடுக்குது, 9 months எடுத்துக்குது அந்த பேபி வந்து ஃபுல்லா க்ரோ ஆகி வெளியில வர்றதுக்கு. அதே மாதிரிதான் சோ இந்த 9 monthsங்கிறதையும் நீங்க அது வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம அதை சொல்றோம் டைம் பீரியட். இப்போ உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஃபீலை கொடுத்து ஒண்ணு உருவாக்கும் போது அதுக்கான டைம் பீரியட நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்க வேணாம். எவ்வளவு நாள் நான் அப்படி பண்ணணும் அதை சொல்லிக்க வேணாம். சீக்கிரம் அது நடக்க போகுது. ஐ மீன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுதுங்கிறத ஃபீலை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீலுக்கு நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி 21 days to மேக்ஸிமம் நான் சொல்றேன், மேபி ஒரு ஃபியூ டேஸ்லயே நீங்க சேஞ்சஸ் பார்க்கலாம். அது க்ரோ ஆகணும் இல்லையா. நீங்க கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அது ஒரு செல்லா மாதிரி இருக்கு, அது க்ரோ ஆகணும், அது முழுமையா ஆகணும். முழுமையாகி ஒரு நாள் நீங்க பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியும். சோ அதுக்கு நீங்க எப்பெல்லாம் கொடுக்கணும், எப்படிலாம் சொல்லிக்கணும். நீங்க தூரத்துல பார்த்து தெரியாத ஒரு மாதிரி பிளர்டா இருக்குன்ற நேரத்துல மாத்திரம் சொல்லக்கூடாது. நார்மலா நீங்க ஏதாவது ஒரு வேலையில இருக்கும் போது கூட நீங்க ஃபீல் பண்ணி பழகலாம். ஏன்னா அந்த ஃபீலை கொடுக்கதான் அது க்ரோ ஆயிட்டே இருக்கும், டெவலப் ஆயிட்டே இருக்கும். டெவலப் ஆகி ஒரு நாள் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே நீங்க சிலதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கிளாரிட்டியோட தெரியறது ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சோ இதை வந்து எப்படி இன்னும் டீப்பா எடுத்துக்கலாம், எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம நார்மல் ரொட்டீன்ல சில விஷயத்தையெல்லாம் இப்படின்னா இப்படிதான்னு நமக்குள்ள எடுத்துட்டு போறோம். இதை வந்து மாத்தணும். இப்ப ட்ரை ஐ அப்படிங்கிறது ஒரு மீனிங் இல்லையா. நம்மளுக்கு ட்ரை ஐ வேணாம், நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம நார்மலா இருக்கணும். சோ அப்ப அதாவது ட்ரை ஐன்னா என்னன்னா ஒரு மாதிரி கண்ணு வந்து மேபி அது ஃபீல் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வித்தியாசமா இருக்கும். சோ அதைய வந்து அந்த உணர்வை நீங்க உள்ள அலோவ் பண்ணீங்கன்னா தான் அது மெயின்டைன் ஆகும். அந்த உணர்வை உள்ள அலோவ் பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஐ வேணுங்கிறத ஃபீல் பண்ணிட்டு அப்படிதான் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் அந்த மாற்றங்களை நீங்க ஃபீல் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு புரியுதுன்றது லாஸ்ட்ல சொல்லுங்க, புரியலன்னா மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்போ ஒரு மீனிங் வந்து உள்ள போகுது இல்லைங்களா, அதெல்லாம் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு கரெக்டா அவங்க சொல்லி இருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு. இப்ப நீங்க பக்கத்துல ஒரு புக் எடுக்கிறீங்க, நீங்க ஓகே அவங்க சொல்றது உண்மைதான், ஒரு கடையில இருக்கிறோம், நம்ம எம்ஆர்பி ரேட் பாக்குறோம், ஆக்சுவலா தெரியல. இப்ப தெரியல, எனிவே நான் பார்த்தாதான் நாளைக்கு அவங்களுக்கு பில் போட்டு கொடுக்க முடியும். அந்த கட்டத்துல நீங்க என்ன பண்ணும், அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, நீங்க யார்கிட்டயோ கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ஆனா இது எப்படி உருவாச்சுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா போட்டிருக்காங்க, வீட்டுல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அதை பார்த்து நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்ப நம்மளுக்கு அந்த ஐடியா வந்துருச்சு. அப்ப நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, நீங்க எடுத்து பாக்குறீங்க, ஆக்சுவலா உங்களுக்கு சரியா தெரியல, நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் நீங்க முன்னாடியே பார்த்து வச்சிருக்கணும், இதெல்லாம் எப்படி இருக்கும்னு. ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரணும், இது இந்த ரேட்டா தான் இருக்கணும்னு. அப்புறம் உங்களை நீங்க நம்ப வைக்கிறது, நான் பார்த்து நல்லா தெரிஞ்சது, இதே ஒரு 4-5 தடவை ஃபீலா மாத்துங்க.
அடுத்த தடவை நீங்க எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு அப்படியே தெரியும். சரி, இது உங்களுக்கு மேபி பிராக்டிஸ்ல தான் இது புரியும். நான் சொல்லும் போது இது உங்களுக்கு புரியாது. நீங்க உங்களுக்குள்ள அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எங்கேயுமே ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இதோட வேல்யூஸ் தெரியும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து நேச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இயற்கையோட சேர்ந்து நீங்க நகரும் போது அடுத்தடுத்த நாள்ல அதெல்லாம் அப்படியே க்ரோ ஆயிரும். ஒரு கட்டத்துல அது க்ரோ ஆயிரும். ஒண்ணும் இல்ல, அப்பப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்க பேபியே ஃபீல் பண்ணுங்க. அது எப்படி அந்த ஒரு குழந்தை வந்து இவ்வளவு அதிசயமா உள்ள உருவாகுது, அது எப்படி கை காலெல்லாம் முளைச்சு வெளியே வருது. சோ அப்ப அது பாசிபிள் தானே. அதே மாதிரிதான் நமக்குள்ள இன்னும் நிறைய பவர் இருக்கு. அப்போ ஒண்ணு நீங்க உங்களுக்குள்ள அதுக்கு எதுவும் ஃபீலும் கொடுக்கல, அது எப்படி உருவாகி வெளியே வருதுன்னா அது இயற்கை சார்ந்தது. அதே மாதிரிதான் இயற்கையில இன்னும் நிறைய பவர் இருக்கு. நீங்க கொடுக்க அந்த ஃபீலை கொடுக்க அது ஒரு கட்டத்துல ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நேச்சுரலா நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க சொன்னாங்க இல்லையா, ஐ மீன் 4 years அந்த ஐக்கு ஆப்ரேஷன், அது நீங்க அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா ரெகுலரா அதை நீங்க ஒர்க் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க, அவங்க வந்து சொன்ன எல்லாமே உங்களுக்குள்ள தானே ஒர்க் ஆகும். அப்ப எவ்வளவு நேரங்களை நீங்க அதுக்கு கொடுத்துருப்பீங்க. அப்போ அவ்வளவு நேரங்களை கொடுத்ததுனால அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இப்ப உங்களுக்கு தெரியுது. இட்ஸ் ஓகே. இப்ப என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் அப்படியே மைல்டா மாத்திருங்க. அதுக்கு அட்டென்ஷனே கொடுக்காதீங்க. அதாவது ப்ராப்ளத்துக்கு, ஐ ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு அட்டென்ஷனே கொடுக்காதீங்க. அப்படியே ஸ்லோவா நார்மல் பண்ணிட்டு உங்களுக்கான கோல் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப அந்த கோலை கொஞ்சம் பிகர் பிக்சர்ல பார்க்கும்போது மேபி நீங்க ஒரு சின்ன entrepreneurship ரிலேட்டட்ல ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப் உருவாக்குறீங்க. இப்ப உங்க அந்த ஐல நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு சின்ன படலம் மாதிரி வருது. அதை நீங்க கவனிக்கும் போது அதை அப்படியே உங்களோட கோலோட கனெக்ட் பண்ணி நாளைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்பை நீங்க பில்டு பண்ணும்போது அதுல சில விஷயத்துல நீங்க பிரேக் பண்ணி வருவீங்க, சில சக்சஸ்லாம் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு விஷன்னா இந்த விஷன், கோல்ல வர விஷன், அந்த விஷன் தான் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்க கனெக்ட் பண்ணுங்க, மாத்தி அமைச்சுக்கோங்க. அப்ப இது கொடுக்குற அட்டென்ஷன் கம்மி ஆயிட்டே இருக்குமா, ஸ்லோவா கம்மியாக உங்களுக்கு அதுக்கான அட்டென்ஷன் வந்துடும். அதாவது உண்மையான விஷன், ஓகே நாளைக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் 10 நாள் இப்படி ஆகும், 100 நாள் இப்படி ஆகும், 1000 days இப்படி கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுக்கான திங்கிங் ஃபார்ம் ஆயிருமா. இந்த திங்கிங் ஃபார்ம் ஆன அடுத்த செகண்ட்ல அதுக்கான சில ப்ராசஸ் எல்லாம் பிரெயின்ல உருவாக ஆரம்பிச்சு அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் வரும்போது இதை நீங்க மறந்துட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறதே மறந்துட்டீங்கனாலே அந்த செல்ஸ் டீஆக்டிவேட் ஆயிரும். பியூட்டிஃபுல்லான தியரி. இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை நம்ம நினைச்சு பழகிட்டோம், நினைச்சதுனால அது ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அந்த செல் வந்து ரெகுலரா ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றோம், அந்த செல்லுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்றோம், புது செல்ல கொண்டு வரோம். என்ன செல் அது, நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இந்த மாதிரிலாம் நான் வேலை பண்ண போறேன்றத நீங்க இன்னும் டீப்பா போயிட்டு உங்க மனக்கண்ணுல ஃபீல் பண்ணும் போது அதுக்கு நீங்க கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அதையும் கவனிச்சு வச்சிரும். ஒரு கட்டத்துல இதுக்கு நீங்க அட்டென்ஷனை கம்மி பண்ணும் போது இந்த செல்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் சார்ந்ததுல டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு அது சார்ந்து எந்த பிரச்சனையும் உங்க கண்ணுல இருக்காது. ஓகேங்களா. சோ இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரெக்கவரி வரும். ஓகே, இப்ப நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட போய் எப்படி சொல்றது, இது வந்து நல்லதா இருக்கு கேட்கறது, மேபி நம்ம பெரியவங்களா செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம், அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே புகுத்து வேணாம். அவங்கள வந்து இப்ப ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து பேசுற போது ஒவ்வொரு நாளும் இப்பெல்லாம் நேற்று பாரு ஃபுல் டேவும் ஸ்பெக்ஸே போல நல்லா தெரியுது உனக்கு, இப்பெல்லாம் உனக்கு நல்லா தெரியுது விஷன் அப்படிங்கறத வந்து நீங்க வேற விதத்துல அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் ஸ்பெக்ஸை வச்சுட்டு பார்ப்பாங்க, எல்லாம் மாறிடும். ஒரு ஒவ்வொரு பீரியட்ல அதை பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க. அவன் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலுமே நான் ஸ்பெக்ஸை கழட்டி தான் அவங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம், அதுவே மாறிடுங்கிறத ஆள் மனசுல கொண்டு போய் வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கங்க பேசும்போது இப்பெல்லாம் நீ பாரு நேற்றுலாம் நீ பார்த்துட்டு இருந்தா நல்லா உனக்கு தெரியுது, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருங்க. ரொம்ப போட்டு எக்ஸசைஸ் ப்ரெஷர் எதுவுமே கொடுக்காம மைல்டா விட்டுட்டோம்னா அவங்களுக்குன்னு எங்கேயாவது ஒரு கோல் இருக்கும். பசங்க வளரும் போது அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, ஏதாவது ஒண்ணுல அவங்க மூழ்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி மூழ்கி போகும்போது அவங்க இதை மறந்துடுவாங்க. எனக்கு ஒரு ஐ ப்ராப்ளம் இருந்ததுங்கிறதையும் அவங்க மறந்துடுவாங்க. அந்த மறக்க வைக்கிறது தான் இப்ப பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா. சோ இப்ப என்ன ஃபீல் ஆகுது, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இப்போ நம்ம இங்க இந்த கிளாஸ் 10 செஷன் அட்டென்ட் பண்ணதை நான் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் மேம். அப்போ அத பத்தி நான் பேசுறேன் வந்து. அப்ப நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட மைண்ட்ல தான் எல்லாமே இருக்கு, சோ நம்மளோட மைண்டுக்கு பவர் இருக்கு, அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எது வேணாலும் நம்ம மாத்த முடியும்ன்ற மாதிரி அவன்கிட்ட பேசியிருக்கேன். சோ
இந்த டாபிக்கும் நாங்க பேசியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி உங்க புக்ஸ் அனுப்புனீங்க இல்லையா? சோ அதுலயும் அதுவுமே நான் வந்துட்டு வாசிச்சு காட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்குடா, நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லியிருக்கேன். அவனும் இன்ட்ரெஸ்டடா தான் இருந்தான். சோ இத பத்தி எனக்கு இப்ப என்ன டவுட்னா, நான் பேசணுமா பேசக்கூடாதா? எனக்கு இப்ப அது ஒரு டவுட் இருக்கு. எதை பத்தி? இல்ல இந்த இந்த ஐ ரிலேட்டடா இந்த ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்றது அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க எப்படி பேசணும், ஒரு மொழி எப்படி இருக்கணும் அப்படின்னா உனக்கே அது தோணிடுச்சுங்கிற மாதிரிதான் இருக்கணும். இப்ப நீங்க பேசும்போது நம்ம பேசுறதே ஆக்சுவலா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசாம இருக்கிறது சூப்பரா இருக்கும். ஆனா இன்னொரு ஒண்டர் இருக்கு எப்படி பேசணும் அப்படின்னா, இப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சத பத்தி பேசிட்டு ஜாலியா இருக்கிறதுங்கிறது அது ஒரு விஷயம். அப்புறம் சில விஷயத்த வந்து நம்ம புரியவே வச்சிடக்கூடாது. நீ புரிய வைக்கும் போதுதான் இங்க சிக்கல் உருவாகும். பாரு, உனக்கு ஐல பிரச்சனை, நீ கண்ணாடி போட்டுட்டு இருக்க, இனிமேல் கண்ணாடி போடாம நீ வாழணும் அப்படிங்கறதுதான். அப்படிங்கறதெல்லாம் ரொம்பலாம் புரிய வைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா மைல்டா அம்மாவா நீங்க வந்து உங்களுக்குள்ள ஆள் மனசுல ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் வாழ்றத வந்து லைட்டா ஒரு செகண்ட ஃபீல் பண்ணிட்டு விட்டுருங்க. அதுவா அந்த கண்ணாடி காணா போயிடும் அவர் சொன்ன மாதிரி. அப்புறம் அவருக்கு அழகா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவா நடக்கும். இல்ல ஃப்ளோல நடக்கிறது தான். அதுக்கு நிறைய வார்த்தைகளை போடாம இருந்தீங்கனாலே போதும். மேம், கிளாஸ் இல்லாம உனக்கு கிளியரா தெரியும் அப்படின்றத வந்து நான் புரிய வைக்கணுமா? புரிய வைக்க வேண்டாம், அதுவும் சொல்லக்கூடாது. சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு இப்போ? இப்போ அவனுக்கு ஒரு -2 கிட்ட இருக்குமா? -2. ஓகே. சோ நீங்க என்னன்னா அதையும் சொல்ல வேணாம். இப்ப வந்து அவரு ஸ்பெக்ஸ் எப்பவுமே போட்டுக்கிறாங்களா, அவங்களே எடுத்து போடுறாங்களா? ஆமா மேம். இப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா, கிளாஸ் இல்லைன்னா எனக்கு உங்க ஃபேஸே கிளியரா தெரியல மேம், போட்டாதான் எனக்கு கிளியரா தெரியுதுன்ற மாதிரி சொல்றேன். வயசு வந்து 12 சொன்னீங்க இல்லையா? 13 மேம். 13. ஓகே. ஓகே. சோ அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னா, இப்போ சும்மா நீங்களே கிரியேட் பண்றதுதான். நேத்து பாத்தியா, நேத்து நீ ஸ்பெக்ஸே போடலான்னா என்னைய தெளிவா இதை நீ படிச்ச அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணும். இப்பெல்லாம் நீ ஸ்பெக்ஸ் இல்லாமயே நார்மலாவே உனக்கு எல்லாமே விஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க ஒரு 2-3 இன்சிடென்ட்ல கிரியேட் பண்ணி பார்க்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்பெல்லாம் வந்து நீங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அது சில மாற்றங்கள் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவன் காலையில எந்திரிச்ச உடனே கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறான். அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அதே சமயத்துல சும்மா நீங்களே வந்து ஃப்ளோனா என்னன்னா, எதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம அந்த சூழலோட நம்ம கலந்துகிட்டு நம்ம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வர்றதுதான் ஃப்ளோங்கிறது. அப்ப என்ன ஆகும்னா எல்லாமே அடாப்ட் ஆகும் அந்த இடத்துல. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்போம் இல்லைங்களா, என்ன இப்படி பண்ற அப்படின்னா, அதை மாத்திரம் கொடுக்காம இருந்தோம்னா அந்த சூழல் வந்து நம்மளுக்கு ஃபேவரா மாறிடும். இப்ப காலையில எந்திரிச்சு போட்டுக்கிறாங்க, நம்மளுக்கு அது வேணாம்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு 1 or 2 days வந்து அவர் போடாம அவர் படுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கங்க உங்களுக்குள்ள. அதை அவர் ஃபீலா மாத்துங்க. அப்புறம் ஸ்லோவா வந்து அடுத்த நாள் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நேற்று நீ வந்து காலையில இருந்துச்சு போடவே இல்லை, உனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுதுங்கிற மாதிரிதான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருங்க. அதுவும் எதுவும் ரொம்ப பேசுவேனா. அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஒரு 2-3 days கழிச்சு அவங்க மறந்துடுவாங்க, போடுறதுக்கு மறப்பாங்க. இது நீங்க மேபி எனக்கு கூட நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, குரூப்ல கூட போடுங்க. இல்ல நடக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்க மைண்ட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேபி வேணும்னா அவங்களுக்கு தனியா இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னாலும் நல்லா இருக்கும். மேம் குட் மார்னிங் மேம். ட்ரை பண்றேன். ஓகேங்க, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்க மேம். இப்போ வந்து ஐ பவர் வந்து 2 அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. இப்ப என் பொண்ணுக்கு வந்து 5 இருக்கு பவர். அவ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கிறா. அவ இப்ப +2 படிக்கிறா. சோ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கிறா. அவ வந்து கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மேத்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் புரியல, நிறைய இதெல்லாம் என்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுனால புரியலன்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கா. நான் மெடிடேஷன் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவ சொல்லி கொடுக்கும் போது அவளுக்கு சேஞ்சஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது அவகிட்ட இருந்து. கண்டினியூஸா வந்து பண்ண மாட்டாங்க. சோ வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களும் எப்படி, நான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசினாலே அவங்களுக்குமே புரிய மாட்டேங்குது, இப்போ புரிய மாட்டேங்குது வேற. இப்படி
இப்படி படி, இந்த மாதிரி மெத்தட்ல படி, இது கஷ்டமா இருக்கா என்னன்னு சொல்லி நம்ம போய் பேசினாலுமே அவங்களுக்கு அத வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. சோ போது இந்த ஐ ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாம நம்ம அதை பத்தி எதுவுமே பேசாம ஜஸ்ட் மெடிடேஷன் மட்டும் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டு அப்படி பண்ணலாமா, இல்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி இத? ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, ஸ்டடீஸ் சார்ந்து, ஃபர்ஸ்ட் நம்ம ஐய விட்டுருவோம். அவங்களோட ஸ்ட்ரெஸ் என்னன்றத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணும். மேம் அது வந்து என்ன ஸ்ட்ரெஸ்னா வந்து அவ நல்லாதான் படிச்சுட்டு தான் இருக்கிறா. இப்ப வந்து இந்த நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து வீக்லி வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க ஸ்கூல்ல. அவங்க வந்து வைக்கிற டெஸ்ட் எல்லாம் எப்படின்னா வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கறது இல்ல. ஃபுல்லா வந்து கான்செப்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் வந்து அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் அட்டனே பண்ண முடியுன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. அவங்க வந்து நான் நிறைய சோர்சஸ் வந்துட்டு அடிஷ்னலா ஸ்கூல் தவிர்த்து அடிஷ்னலா நாங்க நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியும் அவளுக்கு வந்து அது வந்து பத்தல. சோ வந்து இன்னமும் பிரைவேட்டா வேணும்னாலும் நாங்க கேக்குறோம். நான் கேக்குறேன், உனக்கு இன்னும் பிரைவேட்டா யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் பண்றேன் அப்படின்னா அவ வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து எதுவும் தேவையில்லை, எனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருந்தா போதும், எனக்கு டைம் தான் இல்ல அப்படின்னு சொல்றா அவ. ஏன்னா அவன் ஸ்கூல் போயிட்டு வர்றதே வந்து மார்னிங் 7 o'clock போயிடுறாங்க, ஈவினிங் வர்றதுக்கு 7:30 ஆயிடுது. ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு உட்காந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் டைம் இல்ல, நான் பண்ணா முடிச்சிருவேன் அப்படின்றா. அதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் நான் நிறைய டைம் கொடுத்திருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் கூட வந்துட்டு ஸ்கூல் சில டைம் ரிவிஷன் டைம்ல எல்லாம் வீட்டுல இருக்க வச்சுல நிறைய பண்ணிருக்கோம். அப்படியுமே மார்க்ஸ் ஒன்னும் பெருசா வர்றது இல்ல. அந்த மார்க்ஸ் வராதது வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்குது. அவளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு, எங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. சோ வந்து இந்த +1 +2 ரொம்ப டஃபா இருக்கு மேம். அது இந்த பிசிக்ஸ் அந்த மேத்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு. அது 9th இல்ல 10th எல்லாம் நல்லாதான் மார்க் எடுத்தா, டவுன் ஆவா நாங்க எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஓகே ஓகேங்க. ஸோ அதான் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம இது எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, இப்போ சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, அது குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்களே நீங்க பார்க்கும்போது அது பெரிய பேர்டனா தெரியும். நீங்க அதை எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா, இப்ப நீங்க எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு, பட் இருந்தாலும் அட்ரஸ் பண்றதுக்காக நான் சில விஷயத்த சொல்றேன். அதாவது அகெயின் பேரண்ட் ஓட நிம்மதிங்கிறது இட் வில் பிளே அ ரோல் இன் சில்ட்ரன்ஸ் மென்டல் ஹெல்த். அம்மா நிம்மதியா இருந்தா குழந்தை நிம்மதி. சோ அம்மா எப்படி நிம்மதியா இருக்கிறது, அம்மாவோட நிம்மதி எங்க மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்த வந்து பிக்ஸ் பண்ணுவோம். இப்ப வந்து அவங்க மார்க் வரல, சோ அதுதான் நிம்மதி போகுது. அப்ப என்ன பண்ணும், என்ன வேணும்னா மார்க் வேணும், அப்ப நல்ல மார்க் வேணும். அப்ப அவங்க எப்படி மார்க் எடுக்கிறாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த விஷுவலைஸ் பண்றதுங்கிறது அகெயின் இட் வில் கிவ் யூ சம் ரிலாக்ஸேஷன். யூ டோன்ட் ஹேவ் டு செக் வாட்ஸ் ஷீ இஸ் கெட்டிங் தி மார்க்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க காலையில எந்திரிச்சு அவங்கள ஃபீல் பண்ணும் போது அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய நம்ம பண்ணித்தரோம், சப்போர்ட் பண்ணித்தரோம், ஆனாலும் அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம எதுவுமே பண்ணி தராம ஷீஸ் ஹேண்ட்லிங் ஆன் ஹர் ஓன், ஸ்கூல்லயே வந்து சூப்பரா படிக்கிறாங்க, வீட்டுல வந்துட்டு அவங்க நல்லா அவங்களுக்கு தேவையானதை ரீகலெக்ட் பண்ணிட்டு எந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டே இல்லாம அவங்க நல்லா ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்கன்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஷீ இஸ் இன்டு ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா, நீங்க சொல்றது படி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறைய அவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அப்ப நம்ம என்னன்னா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். எந்த எக்ஸாமையும் ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க, எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குது, ஜாலியா இருக்காங்க, வராங்க ரொம்ப கேஷுவலா விளையாண்டு இருக்காங்க, பார்த்தா அடுத்த நாள் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது
இது ரெண்டும் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணாம இருக்கணும். நீங்க அந்த குழந்தைக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது சாப்பாடோ இல்ல யாரு கூடயாவது வெளியே வெளியில எங்கேயா போறதோ இல்ல ஏதாவது பிடிச்சவங்களோட பேசுறதோ அந்த டாபிக்கை தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணும். இந்த டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு அவங்களுக்கான ஒரு நிம்மதியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போய் அவங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ ஃபோக்கஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நம்மளும் அதே டாபிக்கே பேசணும்னா அது எகெயின் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். ஓகேங்களா? இது ஃபீல் பண்ண முடியுதா நான் சொல்றது? பண்ண முடியுது. ஓகே. சோ அவ்வளவுதாங்க. இப்போ என்னன்னா அம்மாவோட நிம்மதி குழந்தையோட வாழ்க்கையில ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அம்மா நிம்மதியா தான் இருக்கணும். அம்மா நிம்மதியா இருக்கிறது என்ன பண்ணணும்னா எங்க ஸ்ட்ரெஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் மாத்தி அமைச்சீங்கன்னா அங்க ஸ்ட்ரெஸ் போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் போச்சுன்னா ஒரு உண்மை என்னன்னா நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கான ஃபீல் அதிகப்படுத்தும் போது அது எல்லாமே உண்மையா மாறுது. பட் டைம் பீரியட் என்னன்னா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் பண்றீங்களோ அது தகுந்த மாதிரி டைம் பீரியட் எடுத்துக்குது. யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்ட்ரெஸ் நீங்க ஒர்க் பண்றதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் நடக்குது. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இப்ப ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்க விஷுவலைஸ் பண்ணது உடனே நடந்துருமானா டிபெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஃபீலுக்கு தகுந்த மாதிரி அது பில்ட் ஆகும். பில்ட் ஆச்சுன்னா எனிவே அது நடக்க போகுது. பட் டைம் பீரியட் நம்ம சொல்ல முடியாது. அது நம்மளுக்கு எப்படி நம்ம சில விஷயத்த ரொம்ப அழுத்தம் கொடுத்தோமோ அதுல இருந்து எப்படி மீண்டு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்மைகள் சில நேரம் மாறும். ஓகேங்களா? ஓகே. அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது தானாவே கிடைக்குங்கிறீங்களா? செல்ஃப் அம்மாக்கு யாரு இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்கதான் இப்ப நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருக்கும்போது நிம்மதிக்கு நீங்க ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? எதனால நம்ம இப்ப நிம்மதியா இருக்கணும்? புள்ள நல்ல மார்க் வாங்குது நிம்மதியா இருக்கும். எல்லாமே டெஸ்ட் ஈஸியா பண்ணுது நிம்மதியா இருக்கும். குழந்தை சந்தோஷமா இருக்கு அதனால நல்ல நிம்மதியா இருக்கும். இதனால நிம்மதியா இருக்கன்றது நீங்க சொல்லும் போது அது உண்மையா மாறும். மேம் ஆக்சுவலா அவளுக்கு ஐ பவர் இப்பதான் அவ 4 இயர்ஸா இந்த ஐ பவர்ல தான் மேம் இருக்கா. ஸ்ட்ரெஸ் இப்பதான் லாஸ்ட் 1 இயரா தான் படிக்கிறத பத்தி நாங்க பேசுறோம். அதுக்கு முன்னாடி படிக்கிறத பத்தி பேச மாட்டோம் நாங்க. அவ என்ன படிக்கிறாளோ அது படிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நான் படிப்பை பத்தி சுத்தமா கேட்க மாட்டேன். நிறைய இந்த என்ன படிக்கிறியோ அவளா படிப்பா நான் படின்னு கூட சொல்ல மாட்டேன் நானு. சோ இப்பதான் கொஞ்சம் மார்க் கம்மி ஆகும் தான் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனா அவளுக்கு ஐ பவர் முன்னாடில இருந்தே தான் இருக்கு. அவ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே போட்டுட்டு இருக்கா. சோ இப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல அவளோட ஐ பவர் எப்படி மேம் ஸ்பெக்ஸ் இல்லாம எப்படி பண்ண வைக்க முடியுங்களா? ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வேலை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிம்மதி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஐய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்க சொல்றீங்க 8th இருந்து தான் சொல்லிட்டு 8th நல்லா இருந்தாங்களான்னு தெரியாது. நான் சொன்ன இந்த 3 காரணத்துல ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கும் அவங்களோட விஷயம் சார்ந்த பிரச்சனைக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நிம்மதிக்கு எல்லாமே சூழல் சரியாயிடுச்சு அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம என்ன எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோவா அவங்களுக்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் அடாப்ட் பண்ண வைக்கிறது தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க 17 இயர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிராக்டிஸ்குள்ளேயே நீங்க கொண்டு வரலாம். கொண்டு அதுக்கப்புறம் அவங்களே வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா மாத்திரம் வந்திருக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம எதையோ ஒன்று நினைச்சிட்டே இருப்போம். சில நேரம் அந்த எழுந்தவன ஒண்ணு தோணும் இல்லைங்களா? எழுந்தவன தோணும் போதே நமக்கு பிளசண்டாவும் ஒரு மாதிரி ஹாப்பியாவும் தோன்றதுக்கான பிராக்டிஸ் இது வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபீல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுலதான். என்ன வேணும் அப்படின்னா நல்ல விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க எதாவது பார்க்கும்போது நல்லா தெரியுதுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க கொண்டு போற அந்த ஃபீலை அதிகப்படுத்தும் போது அதோட மேபி நீங்க சில விஷயத்த கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் எனக்கு நல்லா தெரியுதுன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் என் ஃபியூச்சர்ல. சோ அதுக்காக எனக்கு விஷயம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குன்ற மாதிரியும் நீங்க ஏதாவது ஆட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா கான்டென்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி அமைக்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைன் செல்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும். சோ நம்ம எதுக்காக நம்ம சில பிரைன் செல்ஸ் கிரியேட் பண்றோமோ அதுக்கு ஆட் ஆன இன்புட் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுக்கு ஈஸியாவே அதை நீங்க ரீச் பண்ண முடியும். ஓகே. சோ அதனால இப்ப விஷுவலைஸ் பண்றது, மெடிடேட் பண்றது, நம்ம சொன்ன 10 செஷன்லயும் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணி இதையெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பாக்குறதுங்கிறது உங்களோட விஷயம் கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ் பண்ணும். இப்பவும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க கொடுக்குற அட்டென்ஷன், நீங்க கொடுக்குற அந்த எக்ஸாக்ட் மீனிங் ட்ரையா இருக்கு இல்ல பிளர்டா இருக்கு இல்ல ஒரு மாதிரி சில இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லும் போது மட்டும்தான் அது ஆக்சுவலா
அந்த செல் வந்து ஆக்டிவா இருக்கும். நீங்க அப்படி சொல்லாம புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த செல் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல டீஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருவாங்க. நீங்க கிரியேட் பண்ணது அது உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க ப்ராக்டிஸ்லேயே இருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப இல்லைனாலும் மேபி ஒரு 1 or 2 months 6 months ஈவன் 1 year கூட எடுத்துக்கோங்க. நிறைய மாற்றங்களை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீக் வந்து இது சார்ந்த இயர் ரிலேட்டட்ல சில விஷயங்கள் கொஸ்டின்ஸா வச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.